தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடியது. இந்நிலையில் தேசிய கீதம் பாடப்படாததால் ஆளுநர் ஆர்.என். ரவி உரை நிகழ்த்தாமல் அங்கிருந்து வெளிநடப்பு செய்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து தான் வெளிநடப்பு செய்ததற்கான காரணங்களை பட்டியலிட்டு ஆளுநர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் 13 குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்துள்ளார். தாம் பேசிக் கொண்டிருந்த போதே மைக் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் சட்டமன்றத்தில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியுள்ளார். பல ஆண்டுகளாக தேர்தல் நடைபெறாத காரணத்தினால் பல ஆயிரம் ஊராட்சி மன்றங்கள் செயல்படாமல் உள்ளதாகவும் ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார். உரையில் போதைப்பொருள் கலாச்சாரம் சர்வசாதாரணமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். ஆளுநர் ஆர்.என். ரவி இந்த முறையுமே உரை நிகழ்த்தாம சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் பண்ணுவாருன்றது எதிர்பார்த்த விஷயம் தான். அதாவது 22ஆம் வருஷத்துலேருந்து அவர் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. 22ஆம் வருஷம் பண்ணினார். 23ஆம் வருஷம் கவர்னர் ஊரில் அண்ணா பேர் அம்பேத்கர் பேர்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவர் வெளிநடப்பு பண்ணாரு. போன வருஷம் இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடித்த பிறகு தேசிய கீதம் பாடணும்னாரு. பட் தமிழ்நாடு சட்டசபை மரபுப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து கவர்னர் உரை அதுக்கப்புறம் தான் தேசிய கீதம்ன்றது ஒரு மரபு. அந்த மரபை கடைபிடிக்கிறதுக்கு கவர்னர் ரெடியா இல்ல. தேசிய கீதம்ன்றது கடைசியில பாடக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுதான் தமிழ்நாடு சட்டசபையோட மரபா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த மரபை இந்த தடவையும் கடைபிடிக்கணும்னு சபாநாயகர் சொன்னப்போ அது ஏற்கனவே எதிர்பார்த்தபடி அவர் வெளிநடப்பு செஞ்சாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அதாவது தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடணும் அப்படின்றாங்க. தேசிய கீதம் கடைசியில் தான் பாடணும். ஸோ இந்த ஒரு காரணம்னு சொன்னா கூட அடிப்படையில அவருக்கு அந்த கவர்னருக்கு அந்த உரை படிக்கிறதுக்கே விருப்பம் இல்லைன்னு அவர் சொல்ற மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த உரையில அவர் பலவித தகவல்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதால அவருக்கு உடன்பாடு இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்ச உடனே என்ன பண்றாரு, ஒரு 13 காரணங்களை சொல்றாரு. தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பெண்கள், தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு, போதை மருந்து கலாச்சாரம், அப்புறம் தற்கொலைகள், அப்புறம் நேரடி முதலீடுகள், அந்நிய நேரடி முதலீடுகள், இதை பத்தி எல்லாம் பலது பேசுறாரு. எல்லாமே பேசுறது கரெக்ட் தான். பட் ஆனா இதெல்லாம் பேச வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் தான் பேசணுமே தவிர கவர்னர் பேசக்கூடாது. இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு வாங்குற உரிமை கவர்னருக்கு இருக்கு. அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல சந்தேகம் இருந்தா அவர் அரசாங்கத்தோட பேசலாம், அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்கலாம், அமைச்சரை கூப்பிட்டு கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கையாளாம நேரடியா ஒரு அரசாங்கத்து மேல குற்றச்சாட்டு சொல்றதை பார்த்தா ஒரு எதிர்கட்சி தலைவர் நடந்துக்கிற ஒரு முறை மாதிரி தான் அது தெரியுது. ஸோ இது இந்த வருஷம் இந்த சட்டசபையோட கடைசி கூட்டம் இது. இந்த கூட்டத்தில் அவர் இது மாதிரி பண்ணிட்டு போயிருக்கார். அவரோட நிலைமையில அவர் எந்த மாதிரியான சூழல் இதை பண்றாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால இதை பத்தி ரொம்ப அதிகமா விமர்சிக்கிறதுக்கு தேவையில்லை. ஏன்னா அவருடைய பொசிஷன் தெரிஞ்சதுனால அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக எடுத்திருக்காரு, அது மத்திய அரசோட பிரதிநிதியா இங்க இருக்கிறவர் மத்திய அரசுடைய பார்வையை தான் பிரதிபலிக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக கவர்னர் ரவி வருவதற்காக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், வரலாற்றுல ஆளுநர் ஆர்.என். ரவியை போலவே வேற ஏதாச்சும் ஆளுநர் இத்தனை முறை உரையை படிக்காம புறக்கணிச்சிருக்காங்களா சார்? யாருமே புரிக்கணும். அதுல கின்னஸ் சாதனை படிச்சிருக்காரு ஆளுநர் ரவி அவர்கள். அதனால இது மாதிரிலாம் யாருமே தொடர்ந்து புறக்கணிச்சது கிடையாது. ஆளுநர் ரவி தான் இது மாதிரி பண்ணியிருக்காரு. இது அவரோட மனதாட்சி கூட்டாட்சி தத்துவத்துல ஒரு கவர்னரோட ரோல் என்னன்றத பல தடவை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. எப்படி ஆளுநர் மாநில அரசோட இணக்கமா இருக்கணும், எப்படி வழிகாட்டு முறையில செயல்படணும் போன்ற பல விஷயங்கள், எப்படி மசோதாக்களை நிறைவேற்றல என்ன மாதிரியான விஷயங்களை கையாளணும், எல்லாமே பல முறை சுப்ரீம் கோர்ட் அவருக்கு குட்டு வச்சு கூட இன்னும் இதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அவர் தொடர்றார். அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மத்திய அரசு அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அவருடைய பதவி காலம் முடிஞ்சு 1.5-2 வருஷம் ஆறுது கிட்டத்தட்ட. அப்படியே அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன நோக்கத்தோட மத்திய அரசு அவர் இங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம். நன்றி சார். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காவியா. வணக்கம் காவியா. சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததற்கான காரணங்களை பட்டியலிட்டு ஆளுநர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதுல மேலும் என்னென்ன விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்காரு? விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் ரூபி. சட்டப்பேரவையின் நடப்பாண்டு முதல் கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக ஆளுநர் ஆர்.என். ரவி முன்னதாக வருகை புரிந்தார். ஆளுநருக்கு மலர்கொத்து கொடுத்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வரலாறு புத்தகத்தை கொடுத்து சபாநாயகர் அப்பாவு வரவேற்றார். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது தொடங்கியது. தமிழ்தாய் வாழ்த்துடன் சட்டப்பேரவை தொடங்கிய நிலையில் உரையை வாசிக்காமல் இந்த ஆண்டும் ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியேறினார்.
4வது ஆண்டாக இந்த ஆண்டு முறையை படிக்காமல் ஆளுநர் வெளியேறியதால் சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. ஆளுநர் வெளியேறியதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக கூறி பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டம் ஒழுங்கு விவகாரம் குறித்து விவாதிக்க சபாநாயகர் அனுமதி மறுத்ததாக கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறி தமிழ்நாட்டில் பாதுகாப்பில்லை, சட்டம் ஒழுங்கு எங்கே போனது, ஜனநாயகம் எங்கே போனது என முழக்கங்களை எழுப்பினர். இதே போன்று பாஜக தரப்பினரும் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருந்து ஆளுநர் RN ரவி வெளியேறுவது இது 4வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆளுநராக பொறுப்பேற்ற RN ரவி 2022ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் தனது உரையை முழுமையாக வாசித்தார். 2023ஆம் ஆண்டில் ஆளுநர் உரையில் பெரியார், அம்பேத்கர், கருணாநிதி உள்ளிட்டோரின் பெயர்களை உச்சரிக்க மறுத்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த வார்த்தைகள் அவை குறிப்பில் இடம்பெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிக்கவே ஆளுநர் RN ரவி முதன்முறையாக வெளிநடப்பு செய்தார். இதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் பாடவில்லை என கூறி 2வது ஆண்டாக ஆளுநர் வெளிநடப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார். அதே போன்று 2025ஆம் ஆண்டும் தேசிய கீதத்தை முதலிலேயே இசைக்கவில்லை என குற்றம் சாட்டி 3வது முறை ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார். இந்த நிலையில் இந்த ஆண்டும் தொடர்ச்சியாக 4வது ஆண்டாக அவர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறி இருக்கிறார். இது தொடர்பாக ஆளுநர் அளித்திருந்த விளக்கத்தில் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மீது 13 குற்றச்சாட்டுகளை கூறி ஆளுநர் RN ரவி அறிக்கை வெளியிட்டிருந்தார். தாம் பேசிக் கொண்டிருந்த போது மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். மக்களை தவறாக வழிநடத்தும் விதமான செய்திகள் ஆளுநர் உரையில் உள்ளதாகவும் அரசு கொடுத்த உரையில் ஏராளமான ஆதாரமற்ற கூற்றுகள், தவறான அறிக்கைகள் இருந்ததால் வாசிக்கவில்லை எனவும் அவர் தனது அறிக்கையில் விளக்கம் அளித்திருந்தார். 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்ததாக கூறுவது உண்மைக்கு வெகு தொலைவில் உள்ளது. பெண்களின் பாதுகாப்பு பிரச்சினை முற்றிலும் முறையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் 55%, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 33% அதிகரிப்பு எனவும் ஆளுநர் தெரிவித்திருந்தார். உரையில் போதைப் பொருள் கலாச்சாரம் சர்வசாதாரணமாக புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாக ஆளுநர் குற்றம் சாட்டியிருந்தார். தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தால் தற்கொலை செய்வதாகவும் ஆளுநர் தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைத்தார். பட்டியலின மக்கள் மீதான வன்கொடுமை தொடர்பான செய்திகளும் புறக்கணிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று தேர்தல் நடத்தப்படாததால் பல ஆயிரம் கிராம பஞ்சாயத்துகள் செயலிழந்துள்ளன. உள்ளாட்சி தேர்தலை நடத்தாதது அரசியலமைப்புக்கும் மக்கள் உரிமைக்கும் எதிரானது எனவும் அவர் கூறியிருந்தார். தேசிய கீதம் இசைக்கப்படாமல் மீண்டும் அவமதிக்கப்பட்டு அரசியலமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாகவும் ஆளுநர் தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அனைத்து துறைகளின் ஊழியர்களும் அதிருப்தியிலும் விரக்தியிலும் உள்ளதாகவும் அரசு ஊழியர்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் வழிகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவும் ஆளுநர் தெரிவித்திருந்தார். அதே போன்று தமிழ்நாட்டில் பல ஆயிரம் கோயில்களில் அறங்காவலர் குழு இல்லாமல் தவறான நிர்வாகத்தால் பல பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் ஆளுநர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் RN ரவி, அதிமுக மற்றும் பாஜக தரப்பினர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறிய நிலையில் அவரின் உரையை, அதாவது ஆளுநரின் உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்த நிலையில் தற்போது சட்டப்பேரவையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவ்யா.